எனக்கு தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லோரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். உன்னுடைய கட்டளைகளை நான் கைக்கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிறோம் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். நீ உன்னுடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்கினீர். அவைகள் என்றென்றைக்கும் என்னுடனே சங்கீதத்துல எழுதப்பட்டிருக்கு பாருங்க, எதனால் ஞானம் உள்ளவனா ஆகினார், எதனால் அதிகமாய் புத்தி உள்ளவர்களாய் மாறினார்கள், இதெல்லாம் நீங்க சொல்லப்படுதுன்னா இதையெல்லாம் அவங்க மனசுக்குள்ள தியானிச்சபடினால், அந்த வார்த்தைகளை தியானிச்சபடினால். பழைய ஏற்பாடு காலத்துல என்னத்தை தியானிச்சிருப்பாங்க? கற்பனைகளையும் கட்டளைகளையும் தியானிச்சிருப்பாங்க. அப்படித்தானே? ஆமா, வசனம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாடு வசனம் சொல்லுது, உன் இருதயத்துல அதை என்ன செய், வைத்து காத்துக்கொள், உன் வீட்டு வாசல்ல அதை எழுதி வை, உன் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் அதை என்ன செய், விளக்கி சொல்லு, இதெல்லாம் சொல்லு, ஏன்னா அதுதான் என்ன செய்யும், காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆமே, இதனால என்ன நடக்கும் அப்படின்னாக்கி ஞானங்கள் பெருகிறது. அதுல சொல்லப்பட்டிருக்கு, எனக்குள் போதித்தவர்களிலும் நான் அதிக அறிவுள்ளவனாக இருக்கிறேன். போதித்தவர்களிலும் நான் அறிவுள்ளவனாக இருக்கிறேன். என்ன அப்படின்னா பாருங்க, நம்ம போதிக்கிறோம், நீங்க கேட்கிறவங்க இதை விட நீங்கள் அறிவுள்ளவர்களாய் மாற முடியும். ஹல்லேலூயா. இப்ப இதை கேட்கிறவர்கள் இதை கேட்டு தண்ணில் அதை சிந்திக்கும் பொழுது, தண்ணில் அதை நீங்கள் தியானிக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அறிவு உங்களுக்குள்ளே பெருகுகிறது, ஞானம் உங்களுக்குள்ளே பெருகிறது, நற்குணம் உங்களுக்குள் பெருகிறது, ஆசீர்வாதம் உங்களுக்குள் பெருகிறது. நீங்க சங்கீதம் 1ல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இரவு பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்காலோரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யுமா, பாக்கியவான். இதுக்கு என்னத்தை சொன்னாரு? அவரை தியானிக்கக்கூடியது. ஹல்லேலூயா. அவருடைய வசனத்தை நீங்க தியானிக்கிறீங்க பாருங்க, இதனால எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கிறது. அவரை அறிகிறதுனால எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கிறது. அதனால தான் நீங்கள் வீண் சிந்தைக்கு இடம் கொடுக்காம நீங்கள் உங்க சிந்தையை தேவனுக்கு நேராக திருப்பும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தை பாத்திரமாய் பங்குள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. சரி, இப்போ நீங்க நினைக்கலாம், இது நியாயப்பிரமாணத்தில் உள்ள கட்டளைகள் கற்பனைகளே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு புதிதான கட்டளைகளையும் புதிதான கற்பனைகளையும் இந்த புது உடன்படிக்கையில நமக்கு தந்திருக்கிறார். புது உடன்படிக்கையும் தந்திருக்கிறார், புதிய கட்டளைகளையும் தந்திருக்கிறார், புதிய கற்பனைகளையும் தந்திருக்கிறார். புதிய கற்பனை அப்படின்னா யோவான்ல அதிகமாக போட்டிருக்கிறதும், நீங்கள் சகோதரர்களை அன்பு கூறுவதே புதிய என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. எப்படி சகோதரர்களை நீங்கள் நிச்சயமா அன்பு கூற வேண்டும். கட்டளை என்றால் உன் தேவனாகிய கர்த்தரை முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் அன்பு கூறுவாயாக, உன்னை நேசிக்கிறவோ பிறரை நேசிப்பாயாக. இந்த நியாயப்பிரமாணம் எல்லாமே இந்த 2 கட்டளைகளும் அடங்குகிறது. ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு இப்ப கட்டளைகள், இந்த கற்பனைகள் இதெல்லாம் நீங்கள் தியானிக்க வேண்டும். அப்படி என்றால் நீங்க இப்போ எதை சிந்திக்கணும், எதை தியானிக்கணும் அப்படி என்றால் நீங்கள் சிலுவையை குறித்து தியானிக்க வேண்டும். ஏன்னா இதுவே பழைய ஏற்பாட்டில் எல்லாம் முடிக்கப்படல, இங்கே புதிய உடன்படிக்கை எல்லாம் முடிச்சு வச்சிருக்கிறார். இதை நீங்கள் இப்போ தியானிக்க வேண்டும். இதை தியானிக்கிறது யாரு? இப்படி தியானிச்சு யார் நற்குணசாலியா மாறினா? புதிய ஏற்பாட்டில் அவருடைய சுவிசேஷத்தை தியானிச்சு எந்த பட்டணங்கள் நற்குணசாலியா மாறிட்டு, இப்போ கொஞ்சம் முன்னாடி உங்களுக்கு சொன்ன தெரியுமா, அவர்கள் எப்படி நற்குணசாலியா மாறினாங்க? பெரிய பட்டணத்து ஜனங்கள் என்ன சொன்னாங்க? நற்குணசாலியாக மாறினாங்க. எதனால மாறினாங்க? இதை ஆராய்ந்து பார்த்ததுனால. அதே போலதான் இப்போ அந்த பழைய ஏற்பாட்டில் இப்படி இருக்கிறதுனால நான் இப்படி ஆக்கப்பட்டேன், இப்படி இருக்கிறதுனால என்னை போதித்தவர்களிலும் அதிகமாய் ஞானமுள்ளவனாக இருக்கிறேன். அப்போ இதெல்லாம் என்னத்தினால வந்துச்சுன்னா, அவங்க படிப்பின் திறமையில வரல, அவங்க பிறப்புல இருந்த ஞானத்தினால வரல, தேவனை அறிகிற அறிவினால வந்துச்சு. நீங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் பரவாயில்ல. அதனாலதான் தேவன் ஞானிகளை எடுக்காம மூடர்களை கர்த்தர் கொண்டு வந்து ஞானிகளும் மேலான ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்து ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் வைக்கிறார். எப்படி அவர்கள் ஞானமுள்ளவர்களாய் மாறுகிறார்கள்? அவர்களுக்கு தேவன் தம்முடைய ரகசியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அதை அவர்கள் படிக்க 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 மிகவும் ஞானமுள்ளவர்களாய் மாறுகிறார்கள். தேவனுடைய ஞானம் அவர்களுக்கு வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. அதை பார்க்கிற ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஏன்னா ஒரு ஞானி பேசும் பொழுது ஜனங்கள் ஆச்சரியப்பட மாட்டாங்க, ஒரு மூடன் பேசும் பொழுது ஜனங்கள் ஆச்சரியப்படுவாங்க. ஹல்லேலூயா. நாங்க ஸ்கூல்ல ஒரு நான் படிக்கும் பொழுது, நாங்க 7ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது, ஏன்னா எல்லாத்தையுமே நான் ஃபெயில் ஆகிட்டு வருவேன். அப்போ ஒரே ஒரு அதுல எல்லாரும் ஃபெயில், நான் மட்டும் பாஸ்.
உடனே என்ன டேவிட் மேல தூக்க வச்சு எல்லாரையும் கைதட்ட சொன்னாங்க. எதனால சொன்னாங்க? நல்ல படிச்சவன் எல்லாத்துக்கும் கரெக்டா சொல்லிட்டே இருக்கான், அவனெல்லாம் கைதட்ட சொல்லல. ஆனா நான் அந்த ஒரு இடத்துல கரெக்டா எழுதிக்கிறதுக்காக எல்லாரையும் எண்ணிய மேல வச்சு எல்லாரும் கைதட்டுங்க அப்படின்னா எதனால? இவன் எழுதி சரியா எழுதிட்டானே அப்படிங்கிற ஒரே அதனால அது என்ன செய்து கணக்குரியதாய் மாறுகிறது. இப்போ ஒரு நல்ல படிக்கிற முதல் மாணவன் ஒரு பாடத்தை சொல்லும் பொழுது அவன் சொன்ன உடனே டீச்சருக்கு பெருசா தெரியாது, ஏன்னா அவன் எப்பவுமே நல்ல மாணவன் தான். ஆனா ஒரு படிக்க தெரியாதவன் ஒரு யாருக்குமே தெரியாத பாடத்தை ஒன்று சொல்லிட்டான்னா அது அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அதே போலதான் ஞானிகளை தேவன் கொண்டு வந்து அவங்களை அறிவை ஞானத்தை பேச வைக்க வேண்டுமானால் அது ஜனங்களுக்கு ஆச்சரியமா இருக்காது. ஏற்கனவே அவன் எப்படி தருகிறான்? ஞானமுள்ளவனாகத்தான் இருக்கிறான். ஒண்ணுமே தெரியாத மூடவனை கொண்டு பேச வைக்கும் பொழுது ஜனங்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். இது இவன் பேசல, ஹல்லேலூயா, நம்ப ஆரம்பிக்கிறார். இது இவன் பேசல, யாரோ இவனுக்குள் யாரோ இருக்கிறார் என்பதை பார்க்கிறாங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் தேவன் அப்படிப்பட்டவர்களே இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களை எடுத்து அவரை அறிவதற்கு வைக்கிறார். இந்த வேதத்தை கையில கொடுத்து இந்த வேதத்தை அவன் படிக்க 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 ஞானம் உள்ளவனாய் மாறுகிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் நீங்க என்ன காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு பலவீனம் இருக்குதா, பைபிள படிங்க. பயம் இருக்குதா, பைபிள படிங்க. தரித்திரம் மாறணுமா, பைபிள படிங்க. எதுக்கும் இங்க விட இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை நீங்கள் அறிந்து கொள்ளதான் முக்கியம். அதை அறிந்து அதை உள்ளே போட்டு நாம் அதை தியானிக்கும் பொழுது நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கிறது. நாம் நினைப்பதற்கும் அதிகமாய் தேவன் கிரியைகளை செய்கிறார். ஹல்லேலூயா. இதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அவர் சொல்றாரு, உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடினால் எனக்கு போதிக்கிறவர்களிலும் அதிக அறிவுள்ளவனாக இருக்கிறேன். போதிக்கிறவர்களிலும் நான் அதிக அறிவுள்ளவனாக நான் இருக்கிறேன். எதனால இருந்தாலே அவருடைய சாட்சிகள் தியானமாய் இருக்கிறபடினால். ஆமென். இன்றைக்கு நமக்கு ஏராளமான சாட்சிகள் வேதத்துல இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் தியானித்து பார்க்கணும். நம் முன்னோர்கள் சாட்சிகளாக வாழ்ந்திருக்கிறாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, நம்ம முற்பிதாக்கள் எப்படி இந்த சாட்சிகளாக இருந்தார்கள் அப்படி நீங்க பார்க்கும் பொழுது நீங்கள் அதாகவே நீங்கள் மாற ஆரம்பிக்கிறீங்க. ஆமென். அந்த பாத்திரமாகவே நீங்கள் மாற ஆரம்பிக்கிறீங்க. அதையே நீங்கள் தியானிக்கும் பொழுது அப்படியே நீங்கள் மாற ஆரம்பிக்கிறீங்க. சில இடத்துல நீங்க பாப்பீங்க, சில ஆட்களோடு சேர்ந்தா அவங்க அப்படியே மாற ஆரம்பிச்சிருவாங்க. சில சினிமாக்களை நல்லா பிடிச்சவனுடைய நடிகர் அந்த சினிமாக்களை பார்க்கும் பொழுது அவனே அந்த கதாபாத்திரங்கள மாற ஆரம்பிச்சிருவான். ஒரு பாருங்க, ஒரு பலவீனமா இருப்பான், திடீர்னு ஏதோ ஒரு நல்ல ஃபைட் படங்களை போய் பார்த்தாக்கி எந்த போது தெரியாது அந்த உணர்வுகள் வர ஆரம்பிச்சிடும். ஏன்? அது அப்படியே நம்ம உள்வாங்குறோம். ஹல்லேலூயா. அதே போலங்க இங்க நமக்கு நிஜ கதாநாயகர்கள் இருக்கிறாங்க. இந்த வேதத்துல நிஜ கதாநாயகர்கள் இருக்கிறாங்க. இது கற்பனை கதாநாயகர்கள் அல்ல, நிஜ கதாநாயகர்கள். இதுல ஜெயிச்சிருக்கிறவங்க நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள அந்த தன்மை வெளிப்பட ஆரம்பிச்சிடும். இதை நீங்க தியானிக்கும் பொழுது, இதை நீங்கள் சிந்திக்கும் பொழுது அந்த அவங்களுக்குள்ள எப்படி விசுவாசம் இருந்துச்சு, அவங்களுக்குள்ள எப்படி வைராக்கியம் இருந்துச்சு, அதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு செயல்பட ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. அதே போல நீங்க நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை நீங்க பார்த்துக்கிட்டு இருங்க, உங்களுக்குள்ள அது செயல்படும். ஆனா கிருபையை நீங்கள் அதையே சிந்திச்சு கொண்டிருங்க, அது உங்களுக்கு செயல்படும். எதை நீங்கள் தியானிக்கிறீர்களோ அது உங்களுக்கு செயல்படும். ஏன்னா அந்த விதை தான் உங்களுக்குள்ள என்ன செய்யும்? வளரும். அதனாலதான் போதகம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். உங்களுக்கு மாம்ச போதகத்தை நான் பண்ணுறேன்னா அந்த மாம்ச பக்திகள் தான் உங்களுக்குள்ள வெளிப்படும், மாம்சத்தின் தன்மை தான் உங்களுக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கும். ஆவியின் போதகத்தை உங்களுக்கு பண்ணுகிறோம்னா ஆவியின் தன்மை உங்களுக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு காணக்கூடாததை நான் உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் காணல, ஆனால் அந்த விசுவாசத்துல நான் முன்னோர்களை எடுத்து உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன். நம் முன்னோர்கள் இப்படி செய்து இப்படி இருந்திருக்கிறார்கள், ஆனால் நீங்கள் இப்படி நடக்கும் பொழுது நீங்களும் இப்படி இருப்பீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். அதே போல தான் நம்ம என்ன செய்யணும்? இதெல்லாம் இந்த விசுவாசத்தினால அவர்களுக்கு அப்படி செய்தவர் நமக்கு செய்வார், அவர்களுக்குள் இருந்தவர் நமக்குள்ள இப்படி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள என்ன செய்யும்? மாறும். ஆமென். மாறும். பாருங்க, நீதிமொழிகள் 5:6 படிங்க.